வக்பு வாரிய திருத்த சட்ட வரைவினை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் நாடு தழுவிய மிகப்பெரிய புரட்சியை பாஜக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக அரசு மக்களவையில் புதிய வக்பு வாரிய திருத்த சட்ட வரைவை அறிமுகப்படுத்தியுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது. இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொந்தமான நில உரிமையை பறித்து அவர்களை நிலமற்ற எதிராளிகளாக மாற்ற முயலும் மோடி அரசின் மற்றொரு மதவெறி சூழ்ச்சியே புதிய வக்பு வாரிய திருத்த சட்ட வரைவாகும். ஓர் இறையை ஏற்று நபி வழி நின்று குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்தை பின்பற்றி வருபவர்கள் தாங்களாக விரும்பி இறை வழிபாட்டு பணிகளுக்கோ அல்லது இறைவன் திருப்பெயரால் மக்கள் தொண்டு செய்வதற்கோ மனமுந்து அளிக்கும் நன்கொடைகளே வக்ப் என்பதாகும். இந்தியா என்றொரு நாடு விடுதலை பெற்று ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய செல்வந்தர்கள் பெருமளவில் தானமாக அளித்த நிலங்களே வக்பு நிலங்களாகும். அவை முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெருமக்களது இஸ்லாமிய செல்வந்தர்களால் இஸ்லாமிய இறைப்பணிக்காக வழங்கப்பட்ட உடைமைகளை பாதுகாக்க இஸ்லாமிய சான்றோர்களால் நிர்வகிக்கப்படும் அறக்கட்டளைதான் வக்பு அமைப்புகளாகும். மேலும் வக்ப் சட்டத்தில் இருந்த குறைபாடுகளை களைவதற்காக ஏற்கனவே 1959, 64, 69, 95 ஆண்டுகளில் தேவையான திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டன. இறுதியாக 2013 ஆண்டு வக்பு சட்டத்தை பல்வேறு நிலைகளில் ஆய்ந்து அதிலிருந்த ஒரு சில குறைகளையும் நீக்க தேவையான திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு முழுமையான வக்ப் சட்டம் தற்பொழுது நாடு முழுவதும் நடைமுறையில் உள்ளது. ஆனால் நாட்டு மக்களுக்கு துளியும் நன்மையும் செய்யாத 10 ஆண்டு கால மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைய தொடங்கியுள்ள நிலையில் இந்து மதத்தினரிடம் இழந்த செல்வாக்கை மீட்பதற்காக மேற்கொள்ளப்படும் மற்றொரு மதவெறி சூழ்ச்சியே தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய வக்பு திருத்த சட்ட வரைவாகும். வக்பு வாரிய திருத்த சட்ட வரைவிலான உடனடியாக பாஜக அரசு திரும்ப பெறாவிட்டால் எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் ஒன்று திறந்து போராடினார்களோ, எப்படி புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி திரும்ப பெற செய்தார்களோ, அப்படி இந்த சட்டத்திற்கு எதிராகவும் நாடு முழுவதும் மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டங்களை பாஜக அரசு எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.